ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா க்ரெட் ஆப்பில் வந்து எப்படி வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறது, அதே போல் கிரெடிட் கார்டு பில்லு வந்து க்ளோஸ் டு டேட் வந்துட்டுனா நமக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்குமா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டார். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் நான் க்ரெட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் க்ரெட் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அரௌண்ட் 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து க்ரெட் ஆப் பற்றி டீட்டெயில்டாக வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ்னு எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ நான் வேணுங்கிறவங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துங்க. இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளார போயிடுறேன். ஸோ நமக்கு வந்து 2 டவுட்டு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து கிரெடிட் கார்டு டீட்டெயில், அதாவது கிரெடிட் கார்டு பில்லு வந்து க்ளோஸ் டு டேட் வருது. எனக்கு வந்து 10ஆம் தேதி கிரெடிட் கார்டு நான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 10ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிமைண்டர் கொடுப்பாங்களா, எனக்கு வாட்ஸ்அப்லலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா, நான் மறந்து போயிடுறேன் ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து க்ரெட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஆக்ஷன் அப்படின்னு போட்டு உங்களோட இமெயிலோட அக்சஸ் கேட்கும். ஸோ இந்த இமெயிலோட அக்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸில் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்பே வந்து இமெயிலோட அக்சஸ் வந்து ஃபுல் ரைட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அலோவ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து செப்பரேட்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ்னு போட்டு க்ரெட் ப்ரொடெக்ட்னு போட்டு என்னோட இமெயில் ஐடி போட்டு இஸ் லாக்ட் அவுட் அப்படின்னு போட்டு லாகின் அகைன் டு கண்டினியூ ரிசீவிங் ரிமைண்டர்ஸ் அண்ட் நெவர் பே லேட் ஃபீஸ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய இமெயிலுக்கு போயிட்டு இந்த க்ரெட்டுக்கான அக்சஸை வந்து நான் எடுத்து விட்டுட்டேன். அதனால் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து அந்த அக்சஸ் போயிடும். ஸோ ஒன்ஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வரீங்க அப்படின்னா இதில் வந்து அன்பில்டு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்களா. ஸோ எனக்குமே அந்த அக்சஸ் கொடுக்கல. ஏன்னா எனக்கு ரிமைண்டர்ஸ் அனுப்புவாங்க, நம்மளோட இமெயிலை வந்து ஃபுல்லாக வந்து அக்சஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால நான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து எடுத்து விட்ருக்கேன் இப்போதைக்கு இந்த வீடியோக்காக. ஸோ நீங்கள் வேணால் செப்பரேட்டாக வேணாலும் வந்து அந்த மாதிரி எடுத்து விட்டுக்க முடியும். அது வந்து எப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதில் வந்து சிங்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலயமா நம்ம வந்து எந்தெந்த ஆப்புக்கெலாம் வேணுங்கிறத நம்ம வந்து எடுத்து விட முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் நான் போய்ட்டு க்ரெட்டுக்கான அக்சஸை வந்து எடுத்து விட்டுட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அன்பில்டு அமௌண்ட் வந்து காமிக்குது. இப்போ கார்டு டீட்டெயில் போனீங்கன்னா நான் 12,000 ரூபாய்க்கு ரீசெண்டாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து 12,000 அன்பில்டுன்னு போட்டிருக்கு. ஸோ கார்டு ஆஃபர்ஸ்ன்னு போட்டு 161 அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஆனால் எந்த டேட் லாஸ்ட் ஒன்று அப்படிங்கிறது வந்து காமிக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் போட்டு 12,000 நம்ம எங்கே செலவு பண்ணோங்கிறத காமிக்குது. ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா 5th ஜனவரி மர்ச்சன்ட் நேமு, கேட்டகரி, அமௌண்ட் பெய்டு இது எல்லாமே காமிக்குது. பட் ஆனால் வந்து லாஸ்ட் டேட் எதுங்கிறத காமிக்காது. லாஸ்ட் டேட் எப்போ உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமெயிலுக்கான ஃபுல் அக்சஸ் இங்கே லாகின் நம்ம கொடுத்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லாஸ்ட் டேட்டையும் காமிக்கும். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் டேட் தெரியுங்கிறதுனால நான் வந்து அதை எடுத்து விடல. உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதை டேரெக்டாக வந்து எனேபிள் பண்ணிங்க. ரெண்டாவது ஒன்று, நம்ம வந்து க்ரெட் காயின் வந்து வரது வந்து நிறையா வருது ப்ரோ, எனக்கு வந்து எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரிய மாட்டேது ப்ரோ, அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ க்ரெட் காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த க்ரெட் ஆப்பில் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே சரி இந்த மாதிரி நிறையா வந்து ஆஃபர்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளைம் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இந்த க்ரெட் காயின் இருந்தால் தான் நான் இந்த ஸ்பின்னே பண்ண முடியும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருப்பாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க வின் ரிவார்டு எவ்ரி டே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ஆஃபர்ஸு, இது இல்லாமல் வந்து ரிவார்டு ஆஃபர்ஸு, ஸ்பின் ஆஃபர்ஸ்ன்னு நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரூ. 1 2 தான் வரும். ஸோ இப்போ மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய்க்கிட்ட எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பேமெண்ட்டுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு ஒரு 2 3 பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமாக வந்தது தான். ஸோ மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் பண்ணோம்னா ரூ. 2 ரூ. 3 வரும். ஸோ டேரெக்டாக நம்ம லோக்கல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் சரி, நம்ம வந்து இந்த பேமெண்ட் பண்ணுறதுனால ரூ. 2 3 வரதுனால மற்ற ஆப்ஸ்லாம் சுத்தமாக வரதில்லை. ஸோ இதில் வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த ஆப்பை போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் டேரெக்டாக நம்மளோட டெபிட் கார்டு, நம்மளோட யூபிஐ ஆப் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் நார்மலாக வந்து நம்மளோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம லோக்கலில் இருக்க நம்ம நார்மல் பேங்க்கில் இருக்க அந்த நம்ம எப்படி கூகுள் பேலாம் வந்து யூபிஐ அக்கௌண்ட் ஐடி வச்சுருக்கோமோ அதே போல் இதுக்குன்னு யூபிஐ ஐடி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த யூபிஐ ஐடி மூலியமாக பேங்க்கை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண கம்ப்ளீட்டாக கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணல, கிரெடிட் கார்டாலேயே யூஸ் பண்ணல, நார்மல் டெபிட் கார்ட்லேயும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸை மட்டும் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து லைக் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா டேரெக்ட் நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இந்த பணம் வந்து யூபிஐ மூலிமா போயிட்டுருக்கு. ஸோ பேமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறையா இப்போதைக்கு இந்த கேஷ்பேக்லாம் கொடுக்குறதுனால நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா நான் அந்த ஆப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கிட்ட வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பில் பேமெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேஷ்பேக் வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரெட் காயின் தான் தேவைப்படும். ஸோ க்ரெட் காயினை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட்டோ இல்லைனா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது பணமாக. பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இப்போ க்ளைம் நோ கொடுக்குறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா
1000 கிரெட் காயின் கேட்குது பாருங்கள். ஸோ நான் இப்போ ஸ்பின் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், 1000 கிரெட் காயின் என்னோட தான் போயிடும். 8300 399 இருந்தது, 7399 ஆகிடும். பார்த்தீங்கன்னா யூ ஓன் 1000 கிரெட் காயின். ஸோ அகைன் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ப்ரமோஷன் ஆப்ஷன்ஸாக இருந்தாலுமே வந்து ஒரு சில இதில் வந்து திடீர்னு ₹2 ₹3 நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெட் காயினாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிரெட் காயினோட ட்ரான்சாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கிரெட் காயினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட்டில் ஃபுல்லாக வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காயின் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ₹8283 என்னோட இப்போ கரண்ட்டில் காமிக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஏர்னிங்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ₹1,37,133 லைஃப் டைம் ஏர்னிங்கு. ஸோ லைஃப் டைம் போனஸ் பார்த்தீங்கன்னா ₹1,28,900. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிரெட் காயின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரெட் காயின் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து இல்லாமல் போயிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு லட்சக்கணக்கில் கிரெட் காயின் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இருக்குது அப்படின்னா ரிவார்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு எதாவது ஒன்று ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எதுவுமே காசு கொடுக்கவே வேணாம். சம்டைம்ஸ் கேஷ்பேக்கில் ₹2 ₹3 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து டேரெக்டாக பேலன்ஸில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அப்படில வந்து எல்ஐசி பில் கட்டுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பில் கட்டுறீங்க, இல்லை கரண்ட் பில் கட்டுறீங்க, ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த மிச்ச அமௌண்ட் பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டை வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த கிரெட் காயினை யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் ஸ்பின் மூலிமா வர கேஷ்பேக்கை அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஸ்பின் பண்ணுறதுக்கு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து மினிமமாக அந்த கிரெட் காயின் இருந்தால் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து இது 2 ஆப்ஷனு. ஸோ கிரெட் காயினை பற்றி சொல்லியாச்சு. நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டோட ரிமைண்டர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. அதே போல் ஸ்டேட்மெண்ட் ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து நமக்கு வந்து மறந்து போயிடுவோம். நம்ம எஸ்எம்எஸில் வரும். அதே போல் இந்த ஆப்பில் வந்து காமிக்கும். பட் ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இவங்க வந்து ரிமைண்டர் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு அப்படின்னு போட்டு யூ மே பி டியூ லிங்க் த இமெயில் ஐடி வேர் எவர் யூ ரிசீவ் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளோஸ் டு டேட் வந்தோடனே நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இதில் வரதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்க முடியறதுனால நம்ம வந்து டேட்டா வந்து மிஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ வித்தின் லிமிட்குள்ளார நம்ம வந்து கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ணிட முடியுது. ஸோ இது 2 தான் ஆப்ஷனு. ஸோ வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ₹250 வரைக்கும் அரௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் வந்து வரும். ஸோ ரெஃபரல் மூலியமாக போனால், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்கன்னா கூட அவங்கள்ட்ட ரெஃபரல் வாங்கிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஸோ இது போல் மேலும் தகவலுக்கு நம்ம அன்மஜய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.